எக்ஸோட கல்யாணத்துக்கு போன நம்ம ஹீரோ பிடிக்காத ஒருத்தனை அடிக்க போனா நம்ம ஹீரோயின் செவுட்லயே விழுது. இந்த கிராமத்துக்கு புதுசா ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்திருக்காரு. அவர்கிட்டயும் அங்க இருக்கிறவங்க சுமதி வளைவை பத்தி எல்லா கதையும் சொல்றாங்க. ஆனாலும் அவரு இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்புறீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாரு. அந்த ஊர்ல பழங்குடி மக்களுக்கான திருவிழா நடக்குது. அங்க சாமி ஆடுறவங்க நம்ம ஹீரோக்கு பொட்டு வச்சு விட்டுட்டு உனக்காண்டி ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு, நீ பயப்படாம இருன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பக்கத்துல நிக்கிற செம்பங்கிட்ட பூவை கொடுத்து அந்த சுமதி வளைவுல இதை புதைச்சிருன்னு சொல்லிட்டு அந்த சாமி போகுது. திருவிழா முடிஞ்சதும் மேல அடிச்சவரு நான் அடுத்த கிராமத்துக்கு போக போறேன், அப்பதான் எனக்கு காசு கிடைக்கும் போகிறதுக்கு நிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க நீ போகாத உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியும் கேட்காம மேலத்தெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. பின்னாடி இருந்து அந்த மேல சவுண்ட் கேக்குது. அவங்க கேங் தான் வந்திருக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. முன்னாடி திரும்பினா அவர் முகத்துக்கு நேரா ஒரு உருவம் வந்து நிக்குது. அந்த செகண்ட் நம்ம ஹீரோ கத்திட்டு எழும்புறாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்கும் கனவுல வந்துருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கின அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. 5 விரலும் கண்ணத்திலே பதிஞ்சிட்டு. ஆனாலும் அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட அது தற்செயலாதான் நடந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை காப்பாத்தி விடுறாங்க. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். செக் போஸ்ட் கிட்ட ஒரு ஜீப் வந்து நிக்குது. இத திறங்கன்னு சொல்லுவோம். அங்க இருக்கிற ஆபீசர்லாம் நாங்க திறக்க மாட்டோம், அந்த சுமதி வளைவு கிட்ட போனா ரொம்பவே ஆபத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் இங்க வந்திருக்க புது எஸ்ஐ, அங்க போனா சுமதி எனக்கு கிடைப்பாளான்னு சொல்லிட்டு அதை திறக்க சொல்றாரு. இவங்களும் வேற வழி இல்லாம திறந்து விடுறாங்க. பாட்டு கேட்டுட்டே அந்த காட்டுக்குள்ள போனவரு பாட்டெல்லாம் நிறுத்திட்டு சுமதிக்காண்டி நானே பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி உச்சா அடிக்கிறதுக்கு போறாரு. இவரு முகத்துக்கு நேரா அவரோட உருவமே வந்து நிக்கி.